Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம். இந்த கொழுக்கட்டை நம்ம இப்போ எப்படி ரொம்ப சாஃப்ட்டாவும் ரொம்ப டேஸ்டியாவும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 3/4 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1/4 கப் பாசிப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமா தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு panல நான் 1 கப் ரைஸ் போட்டுருக்கேன். அடுத்ததா 1/4 கப் பாசிப்பருப்பையும் சேர்த்துலாம். இப்போ நம்ம இத கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சிட்டு இத நம்ம வறுத்துக்கலாம். ரொம்பவும் வறுக்க வேண்டியதில்ல. கொஞ்ச நேரம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோனே இதோட பச்சை வாசம் வந்து நல்ல ஒரு மணமா வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ வறுத்தெடுத்த பாசிப்பருப்பையும் அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணி இல்லாம இருத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இத மிக்ஸில போட்டு நல்லா ரவை மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததா 3/4 கப் வெல்லத்தை கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம அதை வந்து கரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா இப்போ ஒரு panல 3 கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு நான் 3 கப் எடுத்துக்கிறேன். உங்களோட அரிசி மாவு பொறுத்து தண்ணி வந்து கூடவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல கரைச்சு வச்ச வெல்லப்பாகையும் இதுல வடிகட்டிக்கலாம். அடுத்ததா தேங்காய் பூ அதையும் இதுல சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் பூ இதிலேயே சேர்க்கும்போது அந்த தேங்காயோட பால் வந்து எல்லா தண்ணியிலே கலந்து நமக்கு ரொம்ப ஒரு டேஸ்டா கிடைக்கும். இப்போ கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1-2 அரைச்சு வச்ச இந்த பச்சரிசி மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடணும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பச்சரிசி மாவு நல்லா வெந்துரும். இதிலேயே பாருங்க, இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு நமக்கு பச்சரிசி மாவு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம உருண்டையா பிரிக்கலாம். இப்போ மாவெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம மோதகம் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி உருண்டைகள் நம்ம கையில் உருட்டிக்கலாம். மாவு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை கையில் நனைச்சிட்டு நம்ம உருண்டைகளை பிடிக்கலாம். அப்போ தான் ஒட்டாது கையில். இப்போது மோதகம்லாம் உருட்டியாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே நல்லா வெந்துரும். நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்க, நமக்கு சூப்பரான ரொம்ப சாஃப்டான மோதகம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மோதகம் ரொம்ப பிடிக்கும்.
நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதகத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான மோதகம் ரெடி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.